வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளும் வார்லும் சேர்ந்து ஃபார்சினட் ஃபெசிலிட்டிஸ்குள்ளே கயாவோட பேக்கப் தேடி போயிட்டுருப்போம். போகிற வெளில பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாலோகிராஃபிக் வீடியோ கிடைக்கிது. சரி, அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப எலிசபெத் சோபேக் ஃபார்சினத்துக்கு அஃபீஷியலாக கயாவோட பேக்கப் தரல, அவனுங்களாக ஹேக் பண்ணி ஆட்டையை போட்டிருக்கானுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சது போதாதுன்னு வார்லுக்கு எதுக்கு அந்த எலிசபெத் சோப்பை பார்க்க நம்மளை மாதிரி இருக்காங்கன்னு கேள்வி கேட்பான். அப்போ நம்ம சொல்லுவோம், நான் ஒன்றும் பிறக்கலை, என்னை ஒரு மிஷின் உருவாக்குச்சு, அந்த எலிசபெத் சோப்போட டிஎன்ஏ வச்சு என்னை குளோனாக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம லாஸ்ட் எபிசோடில் லேர்ன் பண்ணியிருக்கோம். சரி, டிலே இல்லாமல் நம்ம அடுத்த கேம் பிளேக்குள்ளே போயிடுவோம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இருப்பா வரேன். டேட்டா சென்டர் நோக்கி போகணும். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? வெப்பனா? என்ன தேங்க்ஸ்ன்ட்டா? எனக்கு எதுவும் கடைசமாக காமிக்கலையே. இருங்க வீட்டில் பார்ப்போம். வீட்லேயும் காமிக்கல. வெப்பன் காமிக்கவே இல்லைடா. ஐயோ, ஸ்லிங் ஷாட்டுங்க. ஓ, அதாவது அந்த ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணி கூலிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடித்தோம்னா அந்த டேமேஜ் அதிகமாகவும் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கண்டிப்பாக அடுத்த அட்டம்ப்டில். இங்கே தான் ஏப்பா ஜஸ்ட் மிஸ்டா சாமி. நான் ஐயோ பெரிய பள்ளம் நினச்சேன். இந்த கேமில் தாங்க பிரச்சனையே. எப்போவுமே ஏதாவது பள்ளம் இருக்கும், நம்ம சாதமாக குதிப்போம், பார்த்தா சரியான பள்ளமாகும். தான் இப்போ வந்துருச்சுப்பாங்க. அந்த அது என்னமோ போதுப்பாங்க. பெரிய மிஷின். வாடா சண்டைக்கு வாடா வாடா இங்கே பாடுறா. பயந்துட்டேன் சின்ன பையன். அந்த பயந்துட்டான் சின்ன பையன். இல்லாட்டி அடி வாங்கியிருப்பான். நம்ம அடிச்சு போலன்னு தெரியும் அவனுக்கு, அதான் அரண்டு ஓட்டான். ஓகே, கீழே ஒருத்தர் இருக்கான். இவங்க இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வச்சுக்கோ. இன்னும் ஒன்று. ஓகே, இப்போ பார்ப்போம். உண்மையிலே சரியான காம்பினேஷனுங்க. பார்த்தீங்களா? சரியான டேமேஜ். கிட்டத்தட்ட 2 அம்பு தான் விட்டேன், மிஷின் வெடிச்சு போச்சுங்க. ஓ, இன்னும் ஏகப்பட்ட ஆசம் செத்து கிடக்கானுங்க. அதுபோல் ஏகப்பட்ட ஆசிட் இருக்கு. ஓ, அப்போ அந்த பெரிய மிஷின் ஆசிட் வேறு யூஸ் பண்ணுமா? அவங்களுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடைக்கல அப்படின்னா. உண்மையிலே செம்ம காம்பினேஷனுங்க. இந்த காம்பினேஷன் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ண முடியாது டக்கு டக்குன்னு மிஷினை போடுறதுக்கு. ஃப்ரீஸை போட்டு அம்பா போட்டோம்னா செத்துருவானுங்க. இந்த பேக்கப் தான் நம்மளோட கடைசி நம்பிக்கைன்னு சொன்னேன். ஆமாம், ஏகப்பட்ட இடத்துல சில மாதம் நான் தேடிட்டு இருந்தேன். அங்கே ஏகப்பட்ட பேக்கப்ஸ் இருந்திருக்கணும். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி டெட் ஃபாரோன்றவன் அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அவன் ஃபார்ச்சுனேட் சேர்ந்தவனா? இல்லை, அவனை விட மோசமானவன். ஆமாம், அவங்கள விட ரொம்ப மோசமானவன் ஃபார்ச்சுனத்தை விட. அவன் தான் எல்லாத்தையும் அழிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு அவங்களாவது ஆட்டையை போட்டு அவங்க வச்சுக்கப்பட்டாங்க. அதுலேயும் காப்பி தான் ஆட்டையை போட்டாங்க. இந்த டெட் ஃபாரோ பைத்தியக்காரன் நல்லா சாப்பிடுச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். நம்மளை தவிர யாருக்கும் நாலேஜ் போகக்கூடாதுன்னு வேற போகிறான். அப்புறம் நிமிஷம் பைத்தியக்காரன் நாய் கையில் சிக்காம போயிட்டேன். நான் கொண்டு இருக்கணும் அவனை. புடிமா இந்த மஞ்சள்லாம் பிடிப்பாளோ, அதை மறந்துட்டேன். ரைட்டு. எப்படி சரியான பேலன்ஸ் ஆக்கா? பொடி ஏறு. அவனா மெடிசின் இருக்குது. இன்னும் 4-5 படி இருக்குது, வழி இருக்குது. நம்ம நேராக போகணும். வாங்க மேலேயே போயிடுவோம் நம்ம. ஓகே, ஏறியாச்சு. இன்னும் ஏறுவோம். ஏரோப்ளைன் லாஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து இதாக அனுப்பிச்சேன். அந்த ஏரோப்ளைன் நினைக்கிறேன். இதே மாதிரி பெரிய மெட்டல் ஷிப் நம்ம ஆடிட்டோரியத்தை வந்து பார்த்தோமே. ஓ சாரி, இது ஏரோப்ளைனில் ஸ்பேஸ் ஷிப்புங்க. ஐயோ, இங்கே ஆசிரமம் நிறையா டெட் பாடி கிடக்கே. ஓ, அந்த மிஷின் இந்த வழியாக தான் கண்டிப்பாக போயிருக்கு அப்படின்றான். ஏகப்பட்ட ஆசம் செஞ்சு கிடக்காங்க. ஓகே, இது எடுத்தாச்சு. அந்த டேட்டா நம்ம ரீட் பண்ண தேவையில்ல. முக்கியமான டேட்டா வந்து அலாயா அதில் என்னன்னு சொல்லுவா. போன பாட்டில் நம்ம சர்ச் பண்ணப்போ சொன்னால இதில் வந்து டெட் ஃபாரோட என்னென்ன டெக்கை இது பண்ணாங்கன்னு. ஐயோ, மிஷின் இருக்குங்க. ஸோ இவங்க வேறு இதை இது பண்ணிடலாமா? வாங்க பார்ப்போம். தெரியுது, நீ மூடு.
பார்த்துட்டேன்டா. இந்த உட்காந்துட்டேன். ஓகே, 2 பேருமே யார்? வாட்சர் தானே? வாட்சர் அவன் பேர் என்ன? பாரோவர், அதை மறந்துட்டேன். பாரோவர், அவனும் பாரோவர் தானே? ஆமாம், 2 பேருமே பாரோவர் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏய், லெஃப்ட்டில் ஏதோ காமிக்கிதுப்பாங்க. ஐயோ போயிடுச்சே. லெஃப்ட்டில் ஏதோ காமிச்சிச்சு. இங்கே வரேன், திருப்பி ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி பார்ப்போமா? வந்தால் லெஃப்ட்டில் ஒரு தேய்க்காம்பாங்க. இருக்கும் போது அவனை மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்டம்லாம் மார்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இவனே மார்க் பண்ணுவோம். ஓ, ஸ்க்ராஞ்சரா? ரைட்டு. ஓகே, ஒருத்தனாக போடுறான். இவனை போட்டுருவோம். அவ்வளோதான், அப்படியே அமைதியாக படுத்துக்க. ஐயோ பார்த்துட போகிறான். ஐயோ பாத்துறாதரா. ஐயோ இறங்கி உட்காருக்கா. ஐயோ எங்கிட்டு போகிறாங்க? ஐயோ வரானே. பார்த்துருவானோ. பாத்துறாதரா. திரும்பிடுறா. ஏய், என்னங்க வாரில் அப்படி உட்காந்துருக்கான்? வாரல் பக்கத்தில் நிற்கி, வாரல் கண்ணுக்கு தெரியல. வாரில் என்பிசி தானே, அவனுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் தராங்க. கோயில் திரும்பிட. பாத்துறாத. திரும்பிட்டா நினைக்கிறேன். ஆமாம், அப்பாடா, ஜஸ்ட் மிஸ்ட்டு. இன்னும் பெரிய ஆள் இல்லை, சின்ன பையன் தான். இருந்தாலும் எதுக்கு அவங்க கூட சண்டை விட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? 2 பேரும் ஒன்றா போகிறானுங்க. அந்த வாட்சர் மாதிரி இருக்குவேன். இந்த வாட்சராவது பரவாயில்லைங்க. இந்த வாட்சர் ஊரை கூட்டுறது மட்டும் இல்லாமல் மண்ணுகளில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாரோவர் திரும்பிட்டேன். நம்ம போய் ஸ்க்ராஞ்சரை போட்டுருவோம். அவன் தான் தலைவன். அங்கிட்டு போயிட்டு இருக்கான், போய் அடிச்சிடுவோம். எங்கே இருக்க? போச்சு, பார்த்துட்டான். ஐயோ சந்தா இருக்கு, இங்கேருந்து அடி வாங்குவோம். நம்ம ஏரியா கூட்டு போயிடுவோம். ஏன் ஏரியாவுக்கு வாடா, அங்கே தான் ஃப்ரீயாக இருக்கும். ஓப்பனில் அடிக்கலாம். வாங்க, இவனை போட்டுருவேன். சின்ன பையன் வாங்கிக்கோ. இன்னொரு அடி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆளை கூப்பிடாது, நிப்பாட்டு. அடி அடிச்சுக்கிட்டான். என்னை அடிச்சுக்கிட்டான். முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த ஸ்க்ரான்ச்சர் மட்டும் தான் அசால்ட்டாக முடிக்கலாம். என்ன? இதை வச்சு தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஏய் அம்மா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அடிப்படை தான் நான் டேமேஜ் வந்துருக்கோம். எஸ் ஆகிட்டேன். இந்தா வச்சுக்கோ. இப்போ பாரு, இப்போ என்ன எல்லாத்துலையும் மிஸ் ஆகுது. இந்த தடவை மிஸ் ஆகாது பாருங்க. முடிச்சு விடுக்கா. எல்லாத்தையும் மிஸ் ஆகுற நீ. எவ்வளோ தைரியம் உனக்கு? எப்படி ஒரு வழியாக அவனை அடித்து முடிச்சிட்டோம்ல, மாஸ் காமிச்சிட்டோம்ல. ஒரே இல்லை முடிச்சிடலாம். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் காமிக்கு தான் நான் வேணே சும்மா விட்டேன். ரைட்டு லூட் அடிச்சுவோம். இதில் பச்சை கலர் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான மெயின் பொருள் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் முக்கியமான பொருட்கள், கொஞ்சம் ரேரான பொருட்கள்னு. ப்ளூ இருந்தால் இன்னும் ரேரு. ஒய்லட் இருந்தால் எபிக், அதாவது ஃபார்ட்நைட் விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் இது மாறும். ஒயிட்டாக இருந்தால் நார்மல் பொருள், க்ரீனாக இருந்தால் கொஞ்சம் ஏரோஸு, கொஞ்சம் ஃபைட்டுக்கு தேவையான மிஷினு. ப்ளூவாக இருந்தால் அந்த ஆன்டிக்ஸ் நம்ம விற்போம்ல, அது தேவைன்னு நினைக்கிறேன். கடைசி தான் ஒய்லெட்டு, எப்பிக்கு. ஒய்லெட்னால் ரொம்ப பவரான பொருள், ரொம்ப மெயினான பொருள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுதான் இந்த லூட்டிங்கான என்னென்ன பொருள் எந்தெந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்றத காமிக்கும். இப்போ இந்த ஒயிட்லாம் ஏன் இந்த பிராண்ட்ஸ்லாம் ஏன் ஒயிட் ஆகுனா அதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு எங்கே போனால் என்வாயன்மெண்ட்டில். இது க்ரீனாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கிடைக்கும், குறிப்பிட்ட மிஷின்ஸ் தான் கிடைக்கும். ப்ளூனா வெறும் ஆன்டிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த வாட்ச் அந்த இது அந்த இருக்க வழி. எப்பிக் அந்த ஒய்லெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கிற பொருள். ஓகே, ஒரே அடிச்சிட்டோம். வாங்க மேலே போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கிட்டு டார்க் வழி. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. சோனா எப்படி சேக்ரட் லேண்டை விட்டு ஒன்று வெளியே அனுபவிச்சாங்க? நோராவோட வாட்ஸ்அப் படி இடத்துலேருந்து பார்த்தாங்கன்னா அவங்க உன்னை தேடி அனுப்புவது ஓகேன்னு விட்டாங்க. ஆனால் அவங்களோட அம்மாவை அவங்க ரொம்ப என்னோட அம்மாவை அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஐயோ உன்னை ஒரு தூரம் அனுப்புகிறோமேனு அவங்க சிரிச்சு. நான் ஒரு தடவை கூட பார்க்கல, என்ன அவன் மகனே நான் பார்க்கலன்றியான். ஓகே, வாங்க ஏறுவோம் மேலே. ஆமாங்க, அவங்களோட அந்த நோரா வந்து அவங்களோட இடத்த புனித இடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, புனித பூமின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை தாண்டி வெளியே போக விட மாட்டாங்க. நம்ம அவுட் கேஸ்டாக இருந்தோம்ல, அப்பயும் கூட நம்மளை வெளியே போகக்கூடாது. ஏறுக்கா ஏம்மா, அதெல்லாம் ஒரு விஷயமா? நம்மளாம் படி யூஸ் பண்ணலாமா? அசால்ட்டாக அப்படி ஏறுவியா? என்ன சுத்த விட்ற? என்ன வழி இல்லை? ஒரு லெஃப்ட்டில் படி இருக்கா? என்ன இப்பயும் வழி இல்லை? அந்தாக்கு மஞ்சளை பிடிச்சா தவலாம். ஒரே பிடி, அவ்வளோதான். இன்னொரு ரவுண்டு. ஆசம் வந்துட்டோமே கட்சினா. ஓகே.
வந்தாச்சு. என்ன இருக்கு? ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் 3 பேர் இருக்கானுங்க. இந்த வீட்டில் பச்சை கலர் இருப்பாங்க. அந்த பச்சை கலர் மிஷினில் தெரிஞ்சாலே அது பாய்சன் யூஸ் பண்ணுவாங்க. 3 பேர்ரா. அவனுங்க தான் ஆசிரத்தெல்லாம் போட்டானுங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தாண்டி அவன் போக முடியாது அப்படின்றான். அவன் தெரியாமல் போக வாய்ப்பு இல்லை. சண்டை போட்டாலும் கஷ்டம். அவன் 3 பேர் கையினோன்னு நம்ம இடத்துல ஒரு டென்ட்டை போட்டு தங்கியிருந்து ஹண்ட்ரஸை கூப்பிடுவோம் ஹெல்ப்புக்கு அப்படின்றான். அதுக்கு பல வாரங்கள் எடுக்கும். டைம் இல்லை. அந்த ஷட்டில் விழுக வைக்கணுமா? எப்படிமா? அந்த பொருளையா? எப்படி? அதானே நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரு. அவன் என்னைக்குடா கேட்டிருக்கா? அதே தான் அவனும் சொல்கிறான். இன்னும் அந்த ஷட்டில் விழுக வைக்கணுமா? இப்போ பாருங்க, ஜாலியாகும் பாருங்களேன். சூப்பர் ஹீரோ போஸ் பாத்தீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா, இப்படிலாம் பண்ணா முட்டி தேஞ்சிரும். பாத்தீங்களா? அந்த மஞ்சள் கலர் வி எங்க இருக்கோ அங்கெல்லாம் ரிப்பிள் டவுன் ஆப்ஷன் செய்யும். கொடுத்தீங்கன்னா வீன்னு இறங்கலாம். அந்த ரிப்பிள் டவுன் ஆப்ஷன் பண்ணி தான் இறங்க முடியும். எங்க ஒருத்தர் இருக்காங்க. பார்க்கலாம் கிட்ட கவட்டு வதக்கணும். ஒரு குத்திடுவோம் முடி. இப்போ அந்த ஷட்டில் கழட்டி விட்டு அதை அப்படியே அந்த 3 பாம்பு மேலே உழுக வைக்கணும். உழுக வச்சா அவனை போட்டு தள்ளிட்டு அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருப்போன்றா. வா, எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருப்பாங்க. என்னடா கேம் முன்னாள் விளாண்டுருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு ஸ்கில் பாயிண்ட் கூட கிடைக்கல. ஓகே, வேறு ஆளில் நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. அந்த ஆரமாக காமிக்கிதுப்பாங்க. அந்த மேலே மஞ்சள் கலர் காமிக்கிதுப்பாங்க. அப்போனா சுற்றி ஆள் இருக்கான். அந்த மஞ்சள் கலர் காமிக்குதுன்னா அவன் நம்ம சவுண்டை கேட்டு அலர்ட்டில் இருக்கான் இருக்கான். எங்கே இருக்கான்? அந்தாக்கியான் ஒன்றில் பாரவர் தான் அங்கே இருக்குது. அங்கிட்டு ஒரு ஜெயிக்கான். அவன் ரொம்ப தள்ளி இருக்கான், மட்டும் வரமாட்டான். இவனை அசால்ட்டாக முடிச்சுடுவோம். தம்பி எங்கே இருக்க? இந்த இருக்கான். இங்கே அவனை ஸ்கேனை போடுமா திருப்பி? போச்சு, பார்த்துட்டான். இப்போ நம்ம ஸ்பியருக்கு வேலை வைக்கிறேன். ஐயோ, ஆளை கூப்பிட்றாங்க. வாய முடுறா. போடு. அமைதியாரு, சைலண்ட் ஆறு. அவ்வளோதான், படுத்துடு. அவ்வளோதான், ஒருத்தன் தான் வந்துட்டான். அந்த ஒருத்தனை முடிச்சுடுவோம். ஆடிக்கிட்டே இருக்காங்க. முடிச்சு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. எப்போ நம்ம ஜஸ்ட் மிஸ் ஆனங்க. போடு. ஐயா, அந்த பாட்டில் மட்டும் அடிவிட மாட்டேங்குது. இப்போ பாடுறா. ஏன்னா ஜம்ப் அடிச்சு மிஸ் ஆகுற. என்னங்க? அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பார்த்தீங்களா? ஒரு ரைட் அட்டாக் போடுறேன், அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டேன். அப்படியே அவன் உடம்பு கீழே போயிடுச்சு. அந்த நம்மளோட ஸ்பியரு. அவங்க பயங்கரமாக மிஸ் ஆகுறாங்க. விட்ரி. அடுத்து என்னக்கு? ஆன்டிக் பொருட்கள். ஓகே, ஏன்ஷியன் பொருட்கள். சாரி, ஆன்டிக்ன்ட்டு. ஓகே, இந்த இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது, ஆனால் பறிச்சு வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு எதிர்காலத்தில் ஒருவேளை பவரான போ கொடுத்தாங்கன்னா அந்த பாய்சன் போ, ஃப்ரீசிங்கில் நெருப்பு போ, இந்த ஒவ்வொரு போக்கும் இந்த செடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்போ வருதோ அப்புறம் மட்டும் இருக்கான்னு தெரியல. இந்த இருக்குங்க வழி. பார்த்துட்டேம்மா. நான் கவனிக்காமல் நான் சுற்றி பார்த்துட்டேன் எங்கே இருக்கு வழி. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறி போய் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் விழுக வைக்கணும். அவ்வளோதானே? குடி. என்ன மேலே போக முடியல? தவுக்கா லான்ச் பண்ணணுமா? தவுமா? ஓ, புரிஞ்சிச்சு. அதாவது எக்ஸ் அமைக்கி அதை பிடிக்க முன்னாடி ஓ அமைச்சிடணும். இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம அப்படியே தவிரணும். அந்த இதை பிடிக்க முன்னாடி ஓ அமுக்கணும்னா நம்ம ஆள் அதை அப்படியே விட்டுட்டு மேலே இருக்கிறதுக்கு போயிடுறான். மேலே கிராப்புக்கு போயிடுறான். புரிஞ்சு. இதையும் பிடிச்சிடு. அவ்வளோதான், ஆசம். ஓகே, மேலே வந்தாச்சு. வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இருக்கு. என்ன இந்த பக்கம் வழியாக காணா? இருங்க, அதை முதல்ல பார்த்துக்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. எப்போ ஒரு வேலையே தெரியாது. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வழி இல்லை. ஐயோ, தப்பாக ஏறி வந்துட்டேனா? எப்போ அப்படி தான் 5-6 வழி காமிக்கும். நம்ம தப்பான வழி வந்துட்டோமோ? ஓ, இந்த இருக்கு. மஞ்சளை பார்த்தா தைரியமாக தவலாம். நம்ம அலாய் நிறுத்து. என்ன எல்லாம் உதறது? விழுந்துருமோ? இல்லை, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டோம். அவ்வளோதான். அந்த கிராபிள் பாயிண்ட் இருக்குது எங்கிட்ட இருக்கா? அவ்வளோதான். இப்போ பாங்க, திருப்பி ஒரு வீ தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, கிராபிள் பாயிண்ட்டு. ஓகே, வந்தாச்சு. சூப்பர். இன்னும் இதை தாண்டி அங்கிட்டு போகணுமா? மஞ்சள் கலர் இருக்கா? அப்போ போவா? ஓ, எல்லா இடத்தையும் அந்த 3 மிஷின்ஸ் தான் எல்லா ஆசிரமும் கொண்டு செத்துக்கிட்டு.
மிஷினை பார்த்துக்கிட்டு எங்கிட்ட விட்டேன். அந்த 3 மிஷின் தான் ஆசிட் அப்புறம் கொண்டு அந்த ஆசிட்லாம் விட்டுருக்கு. அப்போ அந்த மிஷினுக்கு ஆசிட் பவர் இருக்குது. ரைட் புரிஞ்சு பார்த்துக்கலாம். ஏய் எதுக்கு கரெக்டாக நடக்கும்போது சவுண்டு கேட்குது. ஏறுமா பார்த்தீங்களா வேர்ல்டு என்வாயன்மெண்ட்டை எப்படி பண்ணியிருக்கான்னு. செதுக்கி இருக்கானுங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாட்டு தப்பான நேரத்தில் வந்துட்டேன், செகண்ட் பாட்டு தப்பான நேரத்தில் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டு அதாவது நிண்டெண்டோ பெரிய ஐயோ எப்பா இது வேற ஆமா. ஐயோ என்னக்கா எல்லாம் கலண்டு விழுந்துக்கிட்டு ஏறுமா அவ்வளோதான் ஏறிட்டோம். ஜஸ்ட் எல்லாம் கலண்டு விழுந்துட்டு இருப்பாங்க நம்ம நேரத்துக்கு. Looks like there are massive clamps holding the shuttle in place. Okay, எல்லாக்கு. Oh, but there's a control console nearby. ஏகப்பட்ட மிஷின்ஸ் அதை பிடிச்சிருக்கமா இருக்கு. பக்கத்தில் ஒரு கண்ட்ரோல் கன்சோல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம கழட்டி விட்டோம்னா கண்டிப்பாக அந்த கிளாம்ஸ் பூரா விட்டு அந்த ஷட்டில் அந்த 3 பாம்பு மேலே விழுந்துருன்றான். ஓகே என்ன ஆளு காணுங்க போடுங்க. மேலே அந்த வார்னிங் சிம்பிள் காமிப்பாங்க. அந்த இருக்கான் நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்க அசால்ட்டாக முடிப்பா அவனை. ஐய வாங்கிட்டான். இன்னும் ஒன்று மிஸ் ஆகிட்டான். அவ்வளோதான். இப்போ ஆரோ மிஸ் ஆயிடுச்சு. போட்டுட்டான். ஐயோ உயிர் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்டு. இப்போ பாரு செத்த. அப்பா ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா? அவன் அந்த அட்டாக் எங்கே 10 நிமிஷம் செத்துருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல கரெக்டாக அவன் கிட்ட கொஞ்சம் முட்டை போகும்போது போட்டேன். இப்போ அவனை பாருங்க அசால்ட்டாக முடிக்கிறேன். ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். இப்போ அசால்ட்டாக முடிக்கிறேன். வாட்சர் பாரோவர் வேறு இருக்கானா? இது அப்போ நான் வந்து இவனை வந்து இதை வச்சு தான் முடிக்கணும். அப்போ அந்த இதை ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி அவ்வளோதான். ஸ்க்ரான்சரை முடிப்போம். அப்புறம் பாரோவரை பார்த்துக்கலாம். பாரோவர் சின்ன பையன் தான், ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. எங்கடாக்க இந்த இருக்கான். எஸ் ஆயிடுவோம். இப்போ வாடா இந்தா வச்சுக்கோ. அப்போ வாங்கிட்டேன். இன்னும் ஒன்று. அவ்வளோதான். இப்போ ஒரே இல்லை முடிக்கிறேன்பாங்க. இன்னும் ஒரு அடி முடிஞ்சு. இப்போ பாரோவர் மட்டும்தான். இப்போ வாடா தம்பி. ஐயோ நம்மளோடதுக்கும் நம்மளே போனால் அடி வாங்குவோம். ஆமாம் அது ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து இருக்குது. அவ்வளோதான் கடைசி அடி முடி. ஐயோ மிஸ் ஆகிட்டான். முடிஞ்சு கொடுக்கா. ஓகே இப்போ நம்ம மட்டும்தான் கொஞ்சம் பிளேஸில் வேறு யாரும் இல்லை. மாஸ் காமிச்சிட்டோம். கண்டிப்பாக அடுத்து போய் ஏகப்பட்ட மிஷின்ஸ் வர ஆரம்பிக்கும். பொருள் நம்ம நிறையா எடுத்துக்குவோம். என்னங்க ஸ்கில் ஒரு பாயிண்ட் கூட ஏறல. இந்த கிடச்சிருச்சு தான் நினைக்கிறேன். அந்த மிஷினை பூரா நொறுக்கிடுவோம் வாங்க. ஆசம் அவ்வளோதான். மிஷின் மேலே அந்த 3 பாம்பு மேலே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். அங்கே பாருங்க அது விழுகதை பார்த்துட்டு வெடியை பார்த்துட்டு இருக்கானுங்க. எப்படி மிஸ் ஆச்சு? அந்த கயரா? நாம என்னப்பா செய்யறது? நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. இப்போ நம்ம மேலே ஏறி போய் அந்த கயிறை வெட்டி விடணும் போலங்க. அதை வெட்டி விடணுங்க. எப்பா அந்த வேலை வேறு பார்க்கணுமா? ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இதோட முடிச்சுக்குவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஒன்றும் கற்றுக்கிற ஒரு கதையும் வரல. அதாவது நம்ம போகிற வெளில பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரம்ஸ்லாம் எப்படி இறந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாம்புமா இருக்க பெரிய மிஷின்ஸ் தான் ஆசிரமம் கொண்டு இருக்கு. அதுங்க தான் ஆசிட் யூஸ் பண்ணுது. ஏன்னா ஆசிரம்ஸ் இறந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் நிறையா இருந்துச்சு. அதனாலேயே நம்ம எந்த மிஷினை கொண்டுச்சுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பிரச்சனைனா டேட்டா சென்டரை கண்ணில் பார்த்துட்டோம். பட் போகிற வெளில பார்த்தீங்கன்னா அந்த 3 பாம்பை சுற்றிட்டாங்க. அவங்க பார்க்க பாம்பு நம்ம கிட்ட போனோம்னா அனாகோண்டா அளவுக்கு அனாகோண்டாவோட பெருசாக இருப்பானுங்க. அவங்க 3 பேரை சண்டை போட்டால் ரொம்ப டைம் எடுக்குமே, நம்ம ஆளை கூப்பிட்டு வரலாம் பார்த்தா அதுவும் வாரக்கணக்காகும். அதனால் நீட்டாக பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் அவங்க மண்டையில் போட்டு அவங்க 3 பேரையும் முடிச்சுட்டு வேகமாக போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஸ்பேஸ் ஷட்டில் கழட்டி விட போனோம். பட் அங்கே என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா ஸ்பேஸ் ஷட்டில் அந்த ரோப்லாம் நல்லா டைட்டாக மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே ஏறி அந்த ரோப்பை வெட்டணும். அது அடுத்த எபிசோடு தான் வரப்போகுது. அது போக வரவில்லை ஏகப்பட்ட மிஷின்ஸை முடித்தோம். இன்றைக்கி எபிசோடு அவ்வளோதான் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ணேன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength is the strength to make a stand. Ghost Stop Gaming.